We can get him there in about an hour. Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு உலக அளவுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. அதுதான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கிற அந்த போர். இது மூன்றாம் உலக போரா மாறுமன்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு. குறிப்பா எனக்கு இருக்குங்க. ஏன்னா நான் கல்ஃப்ல தான் இருக்கேன். சோ நிலைமை எப்போ மாறும்னு தெரியல. இருந்தாலும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம 2018ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு பிரைமல் ரேஜ். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ பல வருஷங்கள் கழிச்சு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. அவரும் அவரோட ஒய்ஃபும் இத்தனை வருஷம் கழிச்சு சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போதுதான் அவங்களோட வாழ்க்கையில ஒரு டிராஜடி நடக்குதுங்க. அதுல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றதுதான் படத்தோட கதை. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக் மறக்காம கொடுத்துருங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்லயே படத்தோட ஹீரோயின் ஆஷ்லியை காட்டி ஓபன் பண்றாங்க. அவ அந்த ஊரோட ஜெயிலுக்கு வெளியே ரிலீஸ் ஆக போற தன்னோட ஹஸ்பண்ட் மேக்ஸ்வெல்ல பிக்கப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரிலீஸ் ஆன தன்னோட ஹஸ்பண்ட பிக்கப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆஷ்லி மேக்ஸ் கிட்ட தயவு செஞ்சு மறுபடியும் வாழ்க்கையில இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா மேக்ஸ் சந்தோஷமா தங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக ஃபன்னியான ஜோக் எல்லாம் அவகிட்ட சொல்லிக்கிட்டு அவளை சியர் அப் பண்றான். இந்த ஒரு சந்தோஷமான தருணத்துல ரெண்டு பேரும் அந்த காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு இன்டிமேட்டா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல காரை போய் நிறுத்தும் போது மேக்ஸ் அந்த கடைக்குள்ள சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு போறான். அதே கடையில நம்மளுக்கு அந்த டவுனோட ஷெரீஃபை காட்டும் போது அவரு ஒரு ஆளோட மிஸ்ஸிங் போஸ்டரை அந்த கடைக்காரங்கிட்ட காட்டி இவனை எங்கேயாவது பாத்திருக்கான்னு கேட்கும்போது அந்த ஆள் காமெடி பண்ற மாதிரி ஷெரீஃப் கிட்ட, அட மறுபடியும் காணாம போயிட்டானா, கண்டிப்பா இவனே இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பிக் ஃபுட் தான் கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றான். பைத்தியக்காரான்னு சொல்லிட்டு ஷெரீஃபும் அந்த மிஸ்ஸிங் போஸ்டரை அந்த கடையில இருந்த ஒரு போர்டுல பின் பண்றாரு. அப்ப அந்த போர்டுல ஏற்கனவே நிறைய பேரோட மிஸ்ஸிங் போஸ்டர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மேக்ஸ் கடையில இருந்து சாப்பிடறதுக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வரும்போது வெளியே நின்னுட்டு இருந்த அந்த லோக்கல் ரவுடிங்க அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அவனை கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா இதுக்கெல்லாம் மேக்ஸ் கொஞ்சம் கூட வருத்தப்படாம அமைதியா தன்னோட கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்புறான். இப்ப அந்த கப்பல் மறுபடியும் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டோட ரொம்ப அடர்ந்த பகுதியில போயிட்டு இருக்காங்க. இப்போ மேக்ஸ் சில் அவுட் பண்றதுக்காக ஒரு பீரை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஆஷ்லியும் மேக்ஸ் கிட்ட மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கார் சடனா யாரையோ அடிச்சு தூக்கிடுது. இப்ப பதறி போனா அவங்க ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கி போய் பார்க்கும்போது அந்த கார்ல அடிபட்ட ஆளு இறந்து கிடக்குறான். ரெண்டு பேரும் அந்த இறந்து போன ஆளை பார்த்து பாவப்படுறாங்க. இருந்தாலும் அந்த ஆள் கார்ல அடிபட்டு இறந்த மாதிரி தெரியலங்க. உடம்புல இருக்கிற நிறைய பகுதிகள் ரொம்ப கோராமையா டேமேஜ் ஆகி இறந்துருக்கான். இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த காட்டுக்குள்ள இருந்து யாரோ இந்த கப்பலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பயந்து போன ஆஷ்லியும் இந்த விஷயத்த போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லலாம் ட்ரை பண்ணும்போது மேக்ஸ் அவகிட்ட இத போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணினா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஆஷ்லியும் அந்த டவுனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மேக்ஸ் அந்த காடுல இருக்கிற மரங்களுக்கு நடுவுல யாரும் நடக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த காட்டுக்குள்ள இருந்து யாரும் அவன் மேல கல் எடுத்து வீசுறாங்க. இவனும் ஒளிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எட்டி பார்க்கும்போது கரெக்டா ஒரு கல் வந்து அவன் மண்டையில அடிக்குதுங்க. இதனால நிலைமை தடுமாறி அவன் பின்னாடியில இருந்த பள்ளத்துல விழுந்து அங்க இருந்து உருண்டு போய் அந்த மலைக்கு கீழே இருந்து ஆத்துல போய் விழுறான். ஆஷ்லியும் உடனே மேக்ஸ ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது அவன் மூச்சு பேச்சு இல்லாம அந்த தண்ணியில மிதந்துட்டு இருக்கான். உடனே ஆஷ்லியும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த தண்ணியில குதிச்சு அவனை காப்பாத்த ட்ரை பண்றா. ஆனா அது அவ்வளவு ஈஸியான காரியம் மாதிரி தெரியல. ஏன்னா அந்த தண்ணி ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. இதனால ரெண்டு பேருமே அந்த தண்ணியில அடிச்சிட்டு போறாங்க. ஆனா இந்த பொண்ணு சும்மா சொல்லக்கூடாதுங்க. எப்படியோ அந்த தண்ணியில போராடி அவளோட ஹஸ்பண்ட கரைக்கு கொண்டு வந்துடுறா. தூக்கிட்டு வந்தவ அவனுக்கு சிபிஆர் எல்லாம் பண்ணி மேக்ஸ்வெல் எப்படியோ கடைசியா பொழைச்சுக்கிறான். பாவம், அவனுக்கு அடிப்பட்டதுல என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. பயந்து போன அவளும் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இப்ப நமக்கு மறுபடியும் அந்த ரோட்டை காட்டும் போது ராட்சச மாதிரி இருக்கிற ஒரு மிருகம் அந்த இறந்து போனவனை நோக்கி நடந்து போற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அது அந்த கப்பலோட காரை அந்த ரோட்ல இருந்து பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு இறந்து கடந்த அந்த ஆளோட சடலத்தை இழுத்துட்டு போகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஷெரீஃப் அவரோட டெபியூட்டி கிட்ட அவர் கேட்ட அந்த பிக் ஃபுட்டோட கதையெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த டெபியூட்டி சின்ன வயசுல இருந்தே அந்த ஏரியால வளர்ந்தவன்றதுனால அப்படி ஒரு மிருகம் அந்த காட்டுக்குள்ள இருக்கிறது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க கம்யூனிட்டியில அதுக்கு பேரு ஓமான்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஆனாலும் அந்த ஷெரீஃப் அந்த கதையெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. அந்த சமயத்துல அந்த ஷெரீஃபுக்கு ஆஷ்லி பண்ண அந்த காலை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதனால அவரும் அவங்கள தேடுறதுக்காக காட்டுக்கு கிளம்புறாரு. மறுபடியும் நமக்கு அந்த ஆத்த காட்டும் போது மேக்ஸோட நிலைமை கொஞ்சம் கூட தேர்ன மாதிரி தெரியல. அவன் அந்த தண்ணியில விழுந்ததுனால குளிர்ல நடுங்கிட்டு இருக்கான். நல்ல வேலையா ஆஷ்லி
அவ வச்சிட்டு இருந்த ஒரு லைட்டர்னால அங்க கிடந்த குப்பையெல்லாம் வச்சு ஒரு தீய மூட்டி அவனோட குளிர போக்குறதுக்கு உதவி பண்றா. அது மட்டும் இல்லாம அவளோட ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அவளோட ஹஸ்பண்ட கட்டி பிடிக்க வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட குளிரும் குறையுது. இப்ப மறுபடியும் நமக்கு அந்த ஷெரீஃபை காட்டும் போது அவரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல அவருக்கு அங்க யாருமே இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ரோட்டை விட்டு பள்ளத்துல பார்க்கும்போது அங்க கவுந்து கிடந்த அந்த கார் அவர் கண்ணில் பட்டுடுது. இப்ப கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரும் அவரோட டெபியூட்டி கால் பண்ணி பேக்கப்புக்கு ஆளை வர சொல்லி கேட்கிறாரு. இப்ப அந்த சீன் நைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. போலீஸா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த காரை பள்ளத்துல இருந்து எடுத்த அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அந்த காரோட டிரைவர் பேரு ஆஷ்லினும் அவளோட ஹஸ்பண்ட் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஒரு கைதினும் தெரியுது. மறுபடியும் அந்த கப்பலை காட்டும் போது இருட்டாயிட்டதுனால எங்கேயும் போக வேணாம், நம்ம நைட் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி அங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப காலையில ஆனதுக்கு அப்புறம் நமக்கு மேக்ஸ்வெல் அவனோட இன்ஜூரியில இருந்து கம்ப்ளீட்டா ரிகவர் ஆன மாதிரி காட்டுறாங்க. ஆனா ஆஷ்லி அவரோட ட்ரெஸ்ஸை பக்கத்துல தாங்க கட்டி வச்சிருந்தா. இப்ப பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை காணல. அவங்களுக்கு நைட் என்ன நடந்ததுன்னே தெரியல. இருந்தாலும் மேக்ஸ் அவனோட டி-ஷர்ட்டை கட்டி ஆஷ்லிக்கு போட்டுக்க கொடுத்துறான். அவங்க அங்க இருந்து கிளம்பும் போது அந்த பொண்ணு தன்னை ரிலீவ் பண்றதுக்காக காட்டு பக்கமா போய் ரிலீவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இந்த பிக் ஃபுட் பின்னாடி இருந்து அந்த பொண்ணை வக்கரமா பாத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மிருகம் அவ யூரின் போன இடத்துல இருந்த மண்ணை எடுத்து மோந்து வர பாக்குதுங்க. இப்ப அந்த கப்பல் அந்த ரிவரையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு எப்படியாவது ரோட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்னு நினைச்சு போறாங்க. ஆனா அது ஈஸியான வேலை மாதிரி தெரியல. ஏன்னா அந்த ஆறு முழுக்க ஒரே பாறைகளா தான் இருக்கு. இதனால அவங்களும் அந்த காட்டுக்குள்ள போய் ரோட்டுக்கு போலாம் நினைச்சு போறாங்க. அவங்க எங்க போனாலும் அந்த பிக் ஃபுட் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போதுங்க. அந்த சமயத்துல அதோட முகத்தையே நமக்கு காட்டுறாங்க. இவங்களும் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டாங்க நினைச்சிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது பக்கத்திலே சில பேர் பேசிட்டு இருக்க சத்தம் அவங்களுக்கு கேக்குது. அதை கேட்ட ஆஷ்லிக்கு உடனே இந்த குரல் யாருன்னு தெரியுதா, நம்ம கிட்ட கேஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்ணானுங்களே அவனுங்களோட குரல் தான் அப்படின்னு சொல்றா. அவனுங்க இந்த காட்டுக்குள்ள ஹண்டிங்காக வந்திருக்கானுங்க போல. என்னதான் மேக்ஸ்வெலுக்கு அவனுங்க கெட்டவனுங்கன்னு தெரிஞ்சாலும் இந்த சமயத்துல வேற வழி இல்லாம அவனுங்க கிட்ட உதவி கேட்கறதுக்காக ஆஷ்லியை கூட்டிட்டு போறான். போலீஸ் ஸ்டேஷனை காட்டும் போது அந்த ஷெரீஃபுக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஏன்னா யாராவது காரை நடு காட்டுல கிராஷ் பண்ணிட்டு காணாம போயிடுவாங்களா. ஆனா அந்த டெபியூட்டி அந்த சம்பவத்துக்கு அந்த பிக் ஃபுட் தான் காரணம்ன்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஷெரீஃபும் அந்த டெபியூட்டி கிட்ட முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அந்த ஆளுக்கு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரு சூனியக்கார கிழவி இருக்கா. அவளை கேட்டா கண்டிப்பா இவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுவான்னு அவன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆளு பல நூறு வருஷமா அந்த கேள்வி அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கா. அவளுக்கு சாவே இல்லைன்னு வேற சொல்றான். மறுபடியும் நமக்கு அந்த காட்டை காட்டும் போது மேக்ஸ் ஆஷ்லிய ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு தான் மட்டும் அந்த ஆளுங்கிட்ட தனியா பேசுறதுக்காக போறான். மேக்ஸ பார்த்த உடனே அவனுங்களும் சிரிச்சுக்கிட்டே அவனை மறுபடியும் கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. மேக்ஸ் அவனுங்க கிட்ட போன் இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அவனுங்களும் நக்கல் பண்ற மாதிரி அவனை ஏதோ சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்க. அந்த குரூப்போட தலைவன் பீடின்னு ஒருத்தன் இந்த ஏரியால செல்போன் சிக்னல் எல்லாம் கிடைக்காது, அதனால உனக்கு போன் கிடைச்சாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றான். இவனுங்க பண்ற இந்த சேட்டையை தாங்க முடியாத மேக்ஸ் சொல்லும் ஒரு கட்டத்துல சரி இங்க இருந்து எப்படி வெளியே போனோம்னாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இது எல்லாத்தையுமே ஆஷ்லி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல We can get him there in about an hour. அவ கண்டிப்பா அந்த மிருகத்தை பார்க்கல. இருந்தாலும் அங்க ஏதோ ஒண்ணு பின்னாடி நின்னுதுன்றத மட்டும் அவன் உணர்றா. சோ அவ பயந்து போய் உடனே மேக்ஸ நோக்கி ஓடுறாங்க. அரைக்குறையா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த ஆஷ்லியை பார்த்த அந்த ஆளுங்களும் ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறானுங்க. ஆனா அந்த தலைவன் பீடி இருக்கான்ல அவன் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இன்னும் சில மணி நேரத்துல நாங்க எங்களோட ட்ரக்குக்கு போவோம், நீங்களும் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவன் போட்டுட்டு இருந்த ஜாக்கெட்டை கழட்டி ஆஷ்லிக்கு கொடுத்து போட்டுக்க சொல்றான். இன்னொரு பக்கம் கராஜ்ல அந்த கப்பலோட காரை அந்த ஷெரீஃப் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வண்டியில ஒரு பெரிய சைஸ் நகைக்கீரல பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு புரியுது அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்றது. அடுத்த சீன்ல அந்த டெபியூட்டி ஷெரீஃப் கிட்ட அவங்களோட டவுனுக்குள்ள ஒரு லேடிக்கு கேன்சர் இருக்கதாகவும் அதை குணப்படுத்துறதுக்கு அந்த ஊருக்குள்ள ஒரு ரிச்சுவல் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் அந்த செர்மனிக்கு வந்தாதான் உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிடுறான். இப்ப காட்டுக்குள்ள அந்த கப்பலும் அந்த ஹண்டர்ஸும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்கள அந்த பிக் ஃபுட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஆனா பாவம் அவனுங்களுக்கு தெரியாது அந்த மிருகம் அங்கதான் இருக்குன்றது. அவனுங்களும் கேஷுவலா மேக்ஸ்வெல்ல கலாய்ச்சிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கானுங்க. அந்த சமயத்துல அவனுங்கள ஒருத்தன் எனக்கு ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடுறான். பின்னாடியே இன்னொருத்தரும் எனக்கும் வருதுன்னு சொல்லிட்டு போறாங்க. உள்ள போனவன் ஒரு மரத்து பக்கத்துல நின்னுகிட்டு ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கும்போது சர்ன்னு ஒரு சத்தம் மட்டும் அவனுக்கு கேக்குது. அவனுக்கு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட போய் பார்க்கலான்னு போறாங்க. அவனோட ஃப்ரெண்டோட கழுத்துல ஒரு அம்பு சொருகி ரத்த வெள்ளத்துல அவனும் அங்கேயே இறந்து போறான். இத பார்த்துட்டு அவன் ரியாக்ட் பண்றதுக்குள்ள பிக் ஃபுட் அந்த ஆளோட கழுத்திலே ஒரு அம்பு அடிக்குது. அந்த அம்பு அவன் கழுத்துல குத்தி ஒரு மரத்துல சொருகிட்டு இருக்கு. அவனும் உயிருக்காக போராடிட்டு இருக்கான். அந்த பிக் ஃபுட் அவன் கிட்ட வந்து அவனோட தலைய பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி கையாலே உடைக்குதுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் போய் ரொம்ப நேரம் ஆகுதுன்றதுனால அவனுங்களை தேடுறதுக்கு மூணாவதா ஒருத்தன் உள்ள வரான். அந்த சமயத்துல அவனுக்கு அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரி சத்தம் கேட்டு தன்னோட துப்பாக்கி எடுத்து சுடுறான். ஆனா எதுவுமே அங்க இருக்கிற மாதிரி தெரியல. பயந்து போன அவனும் ஒரு மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பிக் ஃபுட் அவனை கண்டுபிடிச்சு கொடூரமா அவனோட தலையை துண்டா வெட்டி அவனை கொல்லுது. இன்னொரு பக்கம்
அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் விடாம அந்த கப்புல கலாய்ச்சிட்டே தாங்க இருக்கானுங்க. ஆனா இந்த முறை ஆஷ்லி தன்னோட ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பதிலுக்காக டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள ஒருத்தன் திடீர்னு கீழே விழுறான். எல்லாரும் என்னடான்னு பாக்கும்போது அவனோட தொண்டை குழாயில ஒரு அம்பு குத்தி அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். அலர்ட் ஆன எல்லாருமே தங்களோட கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்றத உணர்ந்து என்னன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தனோட கண்ணுல அந்த பிக் ஃபுட் பட்டுடுது. அவனும் உடனே துப்பாக்கியால சுடுறான். ஆனா ஒரு புல்லட் கூட அது மேல படலங்க. மேக்ஸ் அவன் மனைவிய சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். இப்ப அங்க இருந்த எல்லாருமே பேனிக் ஆயிடுறாங்க. அதுல ஒருத்தன் பயந்து போய் தனியா அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். முதல்ல அந்த பிக் ஃபுட்டை பார்த்தான் பாத்தீங்களா, அவன் மறுபடியும் அதை சுடலான்னு ட்ரை பண்ணும்போது துரதிர்ஷ்டவசமா அவங்களோட ஆள ஒருத்தனையும் சுட்டுறான். கடைசியா அந்த பிக் ஃபுட் அங்க சுட்டுட்டு இருந்தாலும் ஒருத்தன் அவன் கழுத்தை ஓடி வந்து கத்தியால அறுத்துட்டு போயிடுது. இப்ப ஆஷ்லியும் மயக்க நிலையில இருக்கிற மேக்ஸ வந்து பார்க்கலாம்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய தப்புன்னு நமக்கு தெரியுதுங்க. அந்த பிக் ஃபுட் ஆஷ்லிய துரத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போகுது. காட்டுக்குள்ள ஓடின ஆஷ்லியும் ஒரு மர பொந்துக்குள்ள போய் ஒளிரா. அதே பொந்துக்குள்ள அந்த ஹண்டர்ஸ்ல ஒருத்தனும் பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து இவங்களால தப்பிக்க முடியல. பிக் ஃபுட் அவனை பிடிச்சு அவனோட வாயை கிழிச்சு அப்படியே கொன்னுடுது. பயந்து போன ஆஷ்லியும் அந்த மிருகத்துக்கிட்ட மாட்டாம தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. ஆனா இந்த மிருகம் அம்பு இதெல்லாம் பயங்கரமான ஆளா இருக்கும் போல இருக்கு. அந்த அம்பை வச்சு அவளை தடுக்கி கீழே வச்சு அவளை பிடிச்சிருது. இப்ப அவளை தூக்கிட்டு போய் மேக்ஸ் பக்கத்துல போட்டுட்டு அவனை கொல்றதுக்காக அதை ட்ரை பண்ணும்போது அதிர்ஷ்டவசமா பீடி அந்த பிக் ஃபுட்டோட கையிலேயே சுடுறான். மறுபடியும் அந்த மிருகத்தை சுடலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் துப்பாக்கியா அதை தட்டி விட்டுட்டு அவனை அடிச்சு மயக்கமாக்கி அவனையும் ஆஷ்லியும் தூக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போதுங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு அமானுஷமான பொம்பளை மேக்ஸ்வெல்ல கண்டுபிடிச்சு அவனை தூக்கி ஒரு டிராலில போட்டுக்கிட்டு அவனை அங்க இருந்து எடுத்துட்டு போகுது. அப்பதாங்க தெரியுது அந்த லேடி அந்த டெபியூட்டி சொன்ன அந்த சூனியக்கார கிழவின்றது. அந்த கிழவி மேக்ஸ்வெல்ல தன்னோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவனை ஒரு பெட்ல படுக்க வச்சு ஏதோ மருந்தெல்லாம் போட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஷெரீஃபும் டெபியூட்டியும் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த செரிமனிக்கு வராங்க. அந்த செரிமனில ஒரு ஆளு அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ்ல ஏதோ மந்திரம்லாம் சொல்லி பாட்டு பாடுறாரு. அப்போ அந்த ஷெரீஃபுக்கு அவங்க தங்களோட புனித நீர்னு சொல்லி ஒன்ன குடுக்குறாங்க. அவரும் அதை குடிச்ச உடனே அங்கிருந்து எல்லாமே மங்களா தெரிய ஆரம்பிக்குது. அவருக்கு அவரோட கண்ணுக்கு அவரோட டெபியூட்டி உடம்புல ஏதோ பேய் ஏறின மாதிரி தெரியுதுங்க. அதே சமயத்துல அந்த டென்ட்டுக்குள்ள ஒரு அமானுஷமான உருவம் டான்ஸ் ஆடுற மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. இப்ப அங்க இருந்த ஒரு மந்திரவாதி பொம்பளை அந்த கேன்சர் பேஷண்டோட உடம்புல இருந்து கேன்சர்னால பாதிக்கப்பட்ட அந்த உறுப்பை வெளியே அப்படியே எடுக்கிறாங்க. இத பார்த்த அந்த ஷெரீஃபும் பதறி போய் பயத்துல அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்துடுறாருங்க. அதே சமயத்துல நமக்கு அந்த பிக் ஃபுட்டோட கொகையை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஏற்கனவே நிறைய பேரை கொன்னிருக்கு போல. ஆஷ்லியும் அங்கதான் வச்சிருக்கு. ஆஷ்லியும் பயத்துல அந்த மிருகத்துக்கிட்ட என்ன விட்டுடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா அந்த மிருகத்துக்கு வேற ஒரு இன்டென்ஷன் இருக்கு போல. முதல்ல அந்த மிருகம் பீடிய கொடூரமா கொலை பண்ணி அவனோட ஹார்ட்டை உடம்புல இருந்து கட் பண்ணி வெளியே எடுக்குது. அதுக்கப்புறம் அந்த மிருகம் ஆஷ்லியோட துணியெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அவளை பலவந்தப்படுத்த ஆரம்பிக்குது. இப்பதாங்க புரியுது அந்த மிருகம் அவளை ஏன் கொல்லலன்றது. அவளை வச்சு இனப்பெருக்கம் பண்றது மட்டும்தான் அதோட எண்ணம் போல இருக்கு. அடுத்த நாள் காலையில மேக்ஸ்வெல் ஒரு கேபின்ல எழுந்துக்கும் போது அந்த ஷெரீஃப் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ அவரு ஷெரீஃபோட ட்ரெஸ்ல இல்லாம அந்த நேட்டிவ்ஸோட ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு. கடைசியா அவருக்கும் இந்த பிளாக் மேஜிக்ல எல்லாம் நம்பிக்கை வந்தது போல. அப்ப அந்த ஷெரீஃப் மேக்ஸ்வெல் கிட்ட அந்த பிக் ஃபுட் தான் உன் மனைவிய தூக்கிட்டு போயிருக்கணும். அந்த சூனியக்கார கேள்வி பிக் ஃபுட்டோட கையில அடிபட்டிருக்குன்னு என்கிட்ட சொன்னா. இதனால அந்த மிருகம் கொஞ்சம் வீக்கா இருக்கும். நம்ம அதை அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆஷ்லியை காப்பாத்துறதுக்கு நானும் கூட வரேன். ஆனா நம்ம கன் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா அந்த மிருகம் தொலைவில் இருந்தே கன் பவுடரோட வாசனை தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கத்தி கபடெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு விசித்திரமான ஜெல்ல அவங்க மேல பூசிக்கிறாங்க. ஆனா இந்த ஷெரீஃப் நைஸா அவரோட கன் எடுத்துக்கிட்டு அது மேல அந்த ஜெல்லையும் பூசிடுறாரு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த பிக் ஃபுட்டை வீழ்த்துறதுக்காக கிளம்பும் போது அந்த சூனியக்கார கேள்வி இந்த போருக்கு போகும்போதெல்லாம் ஒரு ட்ரம் அடிப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு ட்ரம் அடிக்குதுங்க. இப்ப அந்த கொகையை நம்ம காட்டும் போது இந்த மிருகத்துக்கு அந்த ட்ரம் சத்தம் கேட்ட உடனே கோவமாகி வர்றவங்களை அட்டாக் பண்றதுக்காக கிளம்புது. அந்த மிருகம் அந்த கொகையை விட்டு வெளியே போன உடனே ஆஷ்லி அவ கையில கட்டி இருந்த கட்டை ஈஸியா அவுத்துறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு குரங்கு தான் அந்த கட்டை போட்டிருக்கு. அந்த கொகையில கிடந்த சில துப்பாக்கிகளை கையில எடுத்துக்கிட்டு இறந்தவங்களோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த கொகையை விட்டு அவ கிளம்புறா. காட்டுக்குள்ள ஷெரீஃபும் மேக்ஸும் வேட்டைக்காரனுக்கு மாதிரி கையில ஈட்டி எடுத்துக்கிட்டு வரானுங்க. அப்போ இந்த ஷெரீஃப் பெரிய ஹீரோ மாதிரி நீ போய் உன் மனைவியை காப்பாத்து, அந்த மிருகத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா பாவங்க இந்த ஷெரீஃப் வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? அந்த மிருகத்தோட சத்தமா ஒரு பக்கத்துல ரொம்ப கேக்குது. இதனால பயந்து போன அவரும் அட போங்கடான்னு சொல்லிட்டு அந்த ஈட்டியை கீழே வச்சுட்டு அவரோட துப்பாக்கி எடுக்கிறாரு. ஆனா அந்த ஆள் சுடலான்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த மிருகம் பின்னாடி இருந்து அவர் அட்டாக் பண்ணி
அவரோட குறவலிய கடிச்சு கொதறுது. இப்ப அந்த ஷெரீஃபோட அலறல் சத்தம் கேட்ட மேக்ஸும் வேகமா ஷெரீஃபை நோக்கி ஓடுறான். ஆஷ்லிக்கும் இந்த சத்தம் கேட்ட உடனே அவ தாங்க அந்த ஸ்பாட்டுக்கு முதல்ல வரா. ஆனா பரிதாபமா அதுக்குள்ள அந்த ஷெரீஃப் இறந்து போயிடுறாரு. ஆஷ்லியும் துப்பாக்கியால அந்த பிக் ஃபுட்டை சுட ட்ரை பண்றா. ஆனா ஒரு புல்லட் கூட அது மேல படல. இப்போ அந்த மிருகம் அவளை கொலை பண்றதுக்கு மனசு இல்லாம அவளை விட்டுட்டு அங்க இருந்து மேக்ஸ தேடி போகுது. கொஞ்ச நேரத்துல மேக்ஸ்வெல் அங்க வந்துடுறான். அவன் மனைவியை பார்த்து அவனும் சந்தோஷப்படுறான். ஆனா கட்டி பிடிச்சி கொஞ்சத்துக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. அந்த மிருகத்தை அவங்க கொன்னாகணும். ஆஷ்லியும் அந்த பிக் ஃபுட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் 2-3 தடவை சுடுற மாதிரி நமக்கு சத்தம் கேக்குது. அதை சுட்டுட்டு அவ மேக்ஸ நோக்கி மறுபடியும் ஓடி வரும்போது குண்டடிப்பட்ட அந்த மிருகம் கத்துற சத்தம் நமக்கு நல்லா கேக்குது. ஆனா என்னதான் குண்டடி பட்டாலும் அது சாகர மாதிரி தெரியலங்க. அந்த மிருகம் இவங்களை கண்டிப்பா சும்மா விடாதுன்னு தெரிஞ்ச மேக்ஸும் ஆஷ்லி அங்க இருந்து ஓட சொல்லிட்டு நான் அந்த மிருகத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவளுக்கு தன்னோட கணவனை அங்க விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லைங்க. இருந்தாலும் மேக்ஸ் அவகிட்ட நம்ம மகனை பாத்துக்கிறதுக்கு நீ கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல பிக் ஃபுட்டும் அவங்க பக்கத்துல வருது. ஆஷ்லியும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப மேக்ஸுக்கும் அந்த மிருகத்துக்கும் ஒரு 1-to-1 ஃபைட் நடக்குதுங்க. அந்த ஷெரீஃபோட பிஸ்டலை யூஸ் பண்ணி அந்த மிருகத்தை அவன் பல முறை சுடுறான். ஆனா அந்த பிஸ்டல்ல குண்டு தீர்ந்து போயிடுது. அவனும் கையில இருந்த கோடையில எடுத்து அதை நோக்கி வீசும்போது அது மிஸ் ஆகி பக்கத்துல இருக்கிற மரத்துல போய் சொருகிக்குது. இப்ப பயந்து போன மேக்ஸும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா எதிர்பாராத விதமா அங்க இருந்த ஒரு பேர் டிராப்ல அவன் கால் மாட்டிக்குதுங்க. இப்ப அந்த மிருகத்துக்கிட்ட அவன் நல்லா மாட்டிக்கிட்டான். அவனால அவனோட ஈட்டியும் ரீச் பண்ண முடியல. பாவம் அவன் கிட்ட வந்த அந்த மிருகம் அவனை உடனே கொல்லாம அந்த பேர் டிராப்ல இருந்த செயினை புடிச்சு இழுத்து அவனை கொடுமை பண்ண ஆரம்பிக்குது. இதனால அவன் வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துறான். எப்படியோ மேக்ஸ் அந்த பேர் டிராப்ல இருந்து தன்னோட காலை ரிலீஸ் பண்ணி அந்த ஈட்டியை கையில எடுத்துக்கிறான். ஆனா அந்த மிருகம் அவன் ஈட்டி எடுத்ததை கவனிக்கல. அதுவும் அவனை கொலை பண்றதுக்காக கிட்ட போகுது. ஆனா அது எதிர்பார்க்காத நேரத்துல மேக்ஸ்வெல் அதை பயங்கரமா குத்த ஆரம்பிக்கிறான். அத பல முறை விடாம குத்துனதுனால அதுவும் ஒரு வழியா கீழே சாயுதுங்க. ஆனா அதோட அவன் விடலங்க. பக்கத்துல இருந்த ஒரு கல் எடுத்து அது மண்டையில தொடர்ந்து அடிச்சு அதை கொன்னுறான். இப்போ அந்த மிருகத்தை கொன்னுட்டாங்க, தப்பிச்சிட்டாங்கன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அப்படிதாங்க நானும் நினைச்சேன். ஓடி போன ஆஷ்லி எப்படியோ அந்த ரோட கண்டுபிடிச்சிடறா. மேக்ஸ்வெல் அந்த மிருகத்தை ஒரு வழியா கொன்னுட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் அடையும் போது திடீர்னு அவனோட நெஞ்சில ஒரு ஆரோ வந்து பாயுது. படம் முடியறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த காட்டுக்குள்ள இருந்து 3 பிக் ஃபுட் நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி அந்த காட்டுக்குள்ள வாழுது போல இருக்குங்க. அதுங்களை காட்டிக்கிட்டே அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. என்னோட சேனல்ல நிறைய ஜானர்ஸ்ல நிறைய சூப்பரான படங்களா இருக்கு. சோ எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. மறக்காம என்னோட எஃபர்ட்டுக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களை கூடியவர்களா சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.